மா ம் மா ம் நிஜமாவே நம்ம வீட்டை விற்க போகிறாங்களா? ஆமாம். ரமேஷ் சித்தப்பா கிட்ட தான் பெரிய வீடு இருக்குல்ல, அப்படியே இந்த வீடு கேட்குறாரு. அவங்களுக்கும் இந்த வீட்டில் பங்கு இருக்குல்ல. அவங்க வீட்டில் ஜாலியாக தானே இருக்காங்க, நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்க வேணாமா? அதெல்லாம் அவங்க பிரச்சனை இல்லை. வேறு வழியே இல்லையா? நீ பேசாமல் சாமியை வேண்டிட்டு படு, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அம்மா சின்ன வயசுலேருந்து வேண்டிகிட்டு இருக்கம்மா, யாருமே எதுவுமே பண்ணவே மாட்டேங்கிறாங்கம்மா. ஆ என் பேர் கோபால். நான் நாளைக்கு சூசைட் பண்ணிக்க போகிறேன். எங்கடா வச்ச? இதுவும் ஒரு இடத்துல வைக்க மாட்டான். அங்கே வச்சது இங்கே வச்சது அங்கே மாற்றி மாற்றி வச்சிருவான். இருங்கம்மா, பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கே தாண்டா வச்ச? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த வீட்டை விற்றுட்டு என் பக்கம் என்கிட்ட கொடுத்துரு. மா பூஸ்ட்டுமா. பால் இல்லைடா, போய் வாங்கிட்டு வா. ம் நாடு கோடு போட்டு வாழுது,
நீ யாரு எந்த ஊரு கேக்குது கூடு விட்டு கூடு பாயுது புத்தி மாறி அந்த பக்கம் சாயுது காடு செஞ்ச வேலை படைச்ச மனுஷ மூளை வாட்டுது பல ஆள காப்பாத்து கோபால நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. எங்கே போகிற? ஏரிக்கரை போகிறேன். சரி உக்கார். ஆளு குசும்புக்காரன் இவன் இம்சையரசன் பேரன் மனசு கொய்ந்த போல காப்பாத்து கோபால. இங்கே நிறுத்துங்க. பார்த்து போயிட்டு வாப்பா. அடிச்சு வாய்க்குள்ள உடச்ச மாதிரி போயிடு. என்ன பிரச்சனை? எதுக்கு அழுவுற? உனக்கு தேவையில்லாத வேலை, நீ கிளம்பு. ஒரு விஷயம் இருக்கு, சொல்லு. அதான் கேட்குறேன். என்னை ஃபயர் பண்ணிட்டாங்கடா. அப்படின்னா வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா. போதுமா? அதுக்கே அழுவுற? ஏன் அழுவுறேன்னா வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, தங்கச்சி. உன் பேர் சொல்லு. ஹரி. ஐயா, ஒரு பிளேட் பானிபூரி. ஒரு பூரி எக்ஸ்ட்ரா வைங்க ஐயா. ஒரு பூரி கூட எக்ஸ்ட்ரா வைக்க மாட்டிங்களா? இதாண்டா உலகம். ம். அக்கா, ஒரு ஆரஞ்சு கலர் ஆவின் பால். கேரி பேக் ஒன்று கொடுங்க. கேரி பேக்லாம் தரதில்லைப்பா. கவர்மெண்ட் தான் பேன் பண்ணிடுச்சுல்ல பிளாஸ்டிக்கை. அப்போ இது என்னது? பாலுப்பா. பிஸ்கெட் ஒன்று கொடுங்க. ம், எவ்வளோ? 10 ரூபா. 10 ரூபா கொடுத்தா பிஸ்கெட்லாம் தருவீங்க? நாய்க்கெலாம் தெரியுமா? கேள்வி நிறைய ஓடுது பதில் லீவ போடுது என்ன பண்ண தெரியல காப்பாத்து கோபால. எங்கடா போன? எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கேன். ஐயா கடையில் பானிபூரி சாப்பிட போனேன். எங்கே போனாலும் அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? சரி, கோச்சிக்காத. அம்மா மகளிர் குழு வரைக்கும் போகிறேன். வரும்போது புரோட்டா வாங்கிட்டு வரேன்.
ஆனால் என்னால் தான் சாப்பிட முடியாதே. என்னடா சொல்கிற? சரி சாமிக்கிட்ட போய் நான் எடுத்துக்கிறேன். சரி வீட்டை பார்த்துக்கோ, பாலை மறக்காமல் ஃப்ரிட்ஜில் வை. நான் சூசைட் பண்ணிக்கிற டைம் வந்துச்சு. அண்டர்டேக்கர். அண்டர்டேக்கரா? கொட்டி விட்டுருவேன். கடவுள்டா நானு. நீ எவ்வளோ பேர் எப்படியே சொல்லின்னு இருப்பீங்க. டேய் நிஜமாவே கடவுள் தான்டா நானு. எந்த கடவுள் நீ? எந்த கடவுளா? எத்தனை கடவுள்டா வச்சிருக்கீங்க நீங்க? அதெல்லாம் நிறைய வச்சு இருக்கிறோம். நாளுக்கு நாள் அதிகமானே போகும். சரி போ, நான் சத்திரம் வந்து மேலே வந்து பேசிக்கிறேன். இருடா, இப்போ எதுக்கு நீ சாவ போற? இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் சொல்யூஷன் வேணும். அதுக்கேண்டா நீ சாவணும்? எங்கள் அம்மா சொல்லிச்சு நம்ம செத்துட்டா சாமியா இல்லான்ட்டு. அதான் சாமியை எல்லாத்தையும் காப்பாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். இரு, அதான் நான் வந்துட்டேன்ல. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ரமேஷ் சித்து பக்கத்து தான் பெரிய வீடு இருக்குல்ல, அவரே எந்த வீடு கேட்குறாரு. இந்த வீடு நாங்களே வச்சுக்கிறோன்னு அவர்கிட்ட சொல்லு. ஓ, ஃபேமிலி பிரச்சனையா? சரி ஓகே ஓகே. ரமேஷ் சித்தப்பா தானே? சரி நான் பேசிக்கிறேன். சரி நான் வரட்டா? இன்னும் நிறைய இருக்கு. என்ன இருக்கு? நிறைய இது பண்ணிட்டாங்க. எது பண்ணிட்டாங்க? அவனுக்கு ஒரு வேலை வேணும். டேய், நான் என்ன கம்பெனியாடா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், வேலை கேட்குறேன். சரி பண்ணி கொடுத்துட்றேன். வேற ஏரிக்கரை இருக்குல்ல, ஆமா, அங்கே நிறைய நாய் இருக்கு. அதுக்கு 30 ரூபா கொடு. 30 ரூபாயா? எதுக்கு? ஒரு பிஸ்கெட் 10 ரூபா, ஒரு நாளைக்கு 3. நாய்க்கு 30 ரூபா நான் கொடுக்கணுமா? ம், கொடுத்துட்றேன். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? அடுத்த மாதம் 2 ரூபாய் வச்சுட்டாங்கன்னா 12 ரூபாயிடும். அப்புறம் தர மாட்டாங்க. பேசாமல் நீயே 3 பிஸ்கெட் வாங்கி கொடுத்துறியா? பிஸ்கெட் வாங்கி கொடுக்கணுமா? கொடுத்துட்றேன். அவ்வளோதானே? இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இன்னொன்று இருக்கு. இருக்கா? அப்போ சொல்லு. இரு சொல்கிறேன். சொல்றா? சொல்கிறேன். ஆ ம் ஆ ம் ஆ பரோட்டா சாப்பிட்டு போடக்கூடாது. விழாது விழாது. பண்ணிக்கிறேன். சாவலாம் கூடாது, சரியா? இல்லை, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பேசாமல் சனிக்கிழமை வந்துடு. எங்கள் அம்மா மகளிர் குழு போயிடுவாங்க. டேய், வாரம்லாம் என்னால் வர முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கடா இது, மயிர் மாதிரி போயின்னு இருக்கு. இந்த கடவுள் பரதேசி. பார்த்தல, என்னால முடியாது. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், நானே தவிரப்பா. டேய், டேய், இருடா. இங்க பாரு, செத்தா சாமியாலாம் ஆக முடியாது, அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவே உன்னால் பார்க்க முடியாது. அம்மாவை பார்க்க முடியாதா? வேறு வழியே இல்லையா? சரி அழாத இரு. பவுடரு? பவுடர் இல்லை, விபூதி. யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க மேலே விபூதி அடி, சரியாயிடும். விபூதி அடிக்குவா? ம்